இறைவன் இருக்கிறானா இல்லையான்ற விவாதம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் நிறைய பேர் தப்பு செய்யாமல் இருக்கிறாங்க. அதுக்கு இறைவன் இருக்கிறான் என்பதை, இருக்கட்டும் என்பதை நாம் அமர்த்தோம். நீ தப்பு செஞ்சா உனக்கு சாமி தண்டிச்சிருன்ற பயத்தை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். அவங்கள நம்ம போற்றணும். இதை விட்டுட்டு விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி கடவுள் இங்கே வருவாரா, எத்தனை மணிக்கு வருவார், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. இது ஒரு அமெரிக்க திரைப்படத்திலேயே த கான்வர்சேஷன் ஒரு படம். அதில் ஒரு குழந்தை, சின்ன குழந்தையாக இருக்கும்போது விண்வெளி ஆராய்ச்சியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவங்க அப்பா அவனுடைய சொத்தையே அந்த குழந்தைக்கு எழுதி வச்சுருப்பான். அவங்க அப்பா இறந்துருவார். அந்த சொத்துலேயே அந்த குழந்தை மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளராக மாறிடும். அது விண்வெளியில் எவ்வளவு தூரத்துக்கு பின்னாடி ஏதோ மர்மர் சத்தம் கேட்குது, பல கண்டங்களை தாண்டி கூட யாரோ முனகல் சத்தம் கேட்குதுன்றது ஒரு டெலஸ்கோபிக் மைக்கை வச்சு கண்டுபிடிக்கும். அந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக அமெரிக்கா கவர்மெண்ட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது விஞ்ஞானத்தினுடைய உச்சம். கண்டங்களை எல்லாம் கடந்து நம்ம இப்போ செவ்வாய் கிரகம், இந்த கிரகம், இதெல்லாம் விட்டுருங்க, அது எல்லாத்தையும் தாண்டி யாரோ பேசுகிறாங்க. அது எனக்கு கேட்குதுங்குது அந்த குழந்தை. அது பெரிய பெரிய பொண்ணாயிடுச்சு. அதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 2-3 கம்பெனிங்க போட்டி. அவங்க ஒரு விண்வெளி விடுறான், இன்னும் இவங்க எதிர் கம்பெனி ஒரு விண்வெளி, அப்படி ஒரு வில்லனை. அதை அந்த குழந்தை போயிடுது, அந்த பொண்ணு போயிடுது. அங்கே போய் பார்த்தா இந்த இறந்து போன ஆவிகள் எல்லாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்கு. அது எப்படி பார்த்தா கோடு கோடாக கலர் கலராக போயிட்டுருக்கு. கலர் கோடுகளாக போயிட்டுருக்கு. இது அப்படியே பார்த்தா ஒரு கலர் கோடு மட்டும் அவங்க அப்பாவாக மாறுது. ஸோ அது அவங்க அப்பாவோட ஆவி என்ற மாதிரி. அவங்க அப்பா இந்த குழந்தையாக இருக்கும்போது இவங்க அப்பா எப்படி, இவளுக்கு ஞாபக சக்தி இருக்கும்போது அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அந்த அப்பா வர்றாரு. வாடி கண்ணு, நீ வந்துட்டியா, என்னை தேடி, பரவாயில்லையே, நீ ஆராய்ச்சியில் நீ ஜெயிச்சிட்ட. அப்பா நான் இன்னும் எங்கே இருக்கேன் நான்? இல்லை, உன்னுடைய சௌகரியத்துக்காக இந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆச்சரியமாக இருப்பேன். இது உண்மை, நிஜம்தானே? நிஜம்தான் அப்படிங்க. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனேயே ஒரு ஜெர்க்கு வரும். இந்த விண்கலம் திரும்பி வந்துடும். இங்கே விஞ்ஞானிகள் சண்டை போடுவாங்க, இது போகவே இல்லை, போகாமையே போனேன்னு. நான் இந்த ஒலி, இந்த சவுண்டு அங்கே ரீச் ஆகிற வேகத்தை விட பல 1000 மடங்கு வேகத்தில் போயிட்டு வந்துட்டேன், அது உங்களுக்கு தெரியலன்றான். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெரிய சண்டை நடக்குது. அப்போ பில் கிளின்டன் அவர் எங்கள் அதிபராக இருக்கார், அமெரிக்க அதிபர். அவரையே வச்சு கேட்டுருவோன்ட்டு பில் கிளின்டன் தலைமையில் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கூட்டம் போட்டு, அவள் இல்லை போகலைன்றான், ஒருத்தர் போனான்றான், இது போனதுக்கு ஆதாரம்ன்றான், போகவே இல்லைன்றான். அட விடுங்கப்பா, இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இன்னும் கஷ்டத்துலேயும், இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் துக்கத்துலேயும் வேதனையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவோம். நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது போதும். இனி கடவுள் எங்கே இருக்கிறான்ற லெவலுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். கடவுள் ஒருத்தன் இருக்கான்றதுனால தான் இந்த உலக சமுதாயமே ஒரு பயத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. கடவுளை தேடும் முயற்சியில் இறங்க வேண்டாம் என்று அந்த ஒரு பில் கிளின்டன் சொல்கிற மாதிரி அந்த கதையை முடிப்பாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இறை நம்பிக்கை என்பது அப்படித்தான். இறைவன் இருக்கிறான்னா நீ நம்பிக்கை, அது உன் நலத்துக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும், உன்னை நீ நம்ம அடையாளப்படுத்திக்கிறது, நம்ம சமுதாயத்தில் ஒரு கட்டுக்கோப்போடு வாழ்வதற்கு அந்த இறை நம்பிக்கை நமக்கு துணை இருக்கும் என்பதைத்தான் அந்த படமும் சொன்னது. அதைத்தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இல்லை கடவுளுக்கு இந்த கலரில் இருப்பார், கடவுளுக்கு இந்த பேரா, கடவுளுக்கு அந்த பேரா, தேவையே இல்லை. ஒரே கடவுள் நமக்கு. அந்த கடவுளை நாம் தேட வேண்டாம். கடவுள் இருக்கிறான் என்ற பயத்தோடு வாழ கற்றுக்கொண்டால் குற்றங்கள் குறைந்துவிடும். கஞ்சா அடிக்கிறவன்லாம் பயந்துருவான், கஞ்சா விற்கிறவன் பயந்துருவான். புரியுதா உங்களுக்கு?